என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வினோத் ஜஸ்டிஸ். காய்ஸ், சிறப்பான சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. ஜோனு மழை பெய்யுது, மாட்டிக்கிட்டான். அங்கேருந்து வண்டியில் வர சுத்தமாக பெட்ரோல் இல்லை தெரியுமா? பாருங்க, பெட்ரோல் இல்லாத வண்டி வச்சுட்டு நாற்பட்டு கொண்டு 15 கிலோமீட்டர் போட்டு எப்போ நில்ல போச்சுன்னே தெரியல. செத்தாடா வினோத் இன்னைக்கு பிளாகிங் வீடியோ அமோகமாக போகுது. இல்லை எப்படி வீட்டுக்கு போகணும் தெரியல. ஓ தெய்வமே, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அங்கே பாருங்க என்னத்த பண்ணுறதுண்ணா. ஓய், மழை பெஞ்ச இடம்லாம் ஒரு மாதிரி தண்ணியில் முழுகிடுச்சு. வண்டி தண்ணியில் முழுகிச்சியா? நான் அது எப்படி ரெக்கார்ட் பண்ணாலும் ஆகுது. அங்கே பாருங்க தண்ணியை. என் வண்டி தண்ணியில் முழுகி. ஐயோ, இந்த கொடுமையை கேட்காதீங்க. வண்டி நின்றுடுச்சு. நீங்கள் தானே எப்படி வீட்டுக்கு பார்த்தேன் எனக்கு சத்தியமாக தெரில. போங்கடா டே. ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் ஃப்ரெண்ட்லி நேபர் வினோத் ஜஸ்டிஸ். ஸோ இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ண இந்த டைமில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோக்கு முன்னாடி சில வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு சம்பவத்தில் இருந்து சத்தியமாக சொல்கிறேன், சென்னை பீப்புள் வேறு லெவல் மக்கள்ப்பா. நான் இதை என் லைஃப்பில் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் மாதிரி சொல்லலாம். பிகாஸ் நான் என்றைக்குமே வீட்டுட்டு வெளியே போனவே என் லைஃப் வந்து ஒரு ட்ராஜடியாக தான் போவேன். ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம், கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது சின்ன வயசுலேருந்து நடக்குதா. ஸோ இப்படி வந்து 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 என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு இது ஒரு அட்வென்ச்சர் ஆகிடுச்சு. இப்போ நான் வீட்டுட்டு வெளியே போகிறேன்னா என் வண்டியில் பெட்ரோல் இருக்காது. எல்லாம் வீட்டுட்டு வெளியே போகிறேன்னா என் மொபைல் நெட் காலியாக இருக்கும். அந்த டைம் போய் நான் எதாவது பேமெண்ட் பே பண்ண போவேன், பெட்ரோல் போட போவேன், ஏடிஎம் கார்டு காலியாகிடும். இந்த மாதிரி என்னமோ சூழ்நிலைகள் வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ ஸ்டார்டிங் பார்த்தீங்களா, அது என்ன விஷயம் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த விஷயம் நடந்து விட்டு சென்னை மக்கள் வேறு லெவல்னா ரியலைஸ் பண்ணிட்டேன். அதாவது நான் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர், சினிமா ஆக்ட்ரஸர் அண்ட் தென் ஆக்டர். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் வந்து நான் இருக்கிறது விருகம்பாக்கத்துலேருந்து ஈசிஆர் ஒரு பீச் அண்டை இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர். 35 கிலோமீட்டர் போக 35, வர 35. நான் என்ன பண்ணேன்னா, வெறும் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு மொத்தம் 70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிடலாம். அப்படி மெதப்போல் போயிட்டேன். இங்கேருந்து நான் போயிட்டேன். போனதுக்கு அடுத்தது அங்கேருந்து ஆஃப்டர்நூன் போய் ஒரு லஞ்சு சாப்பிட்டேன். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் காலி ஆகிடுச்சு. 35 × 2 கிலோமீட்டர் 37 போயிடுச்சா. நான் ரிட்டன் வரப்போது பார்த்தீங்கன்னா 6 மணி. ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு ஆட்ரஸர் கிளம்ப சொல்லிட்டாங்க, எனக்கு சீனியர் ஆட்ரஸர். ஸோ நான் ஈவினிங் கிளம்புனதுக்கு அடுத்தது சர்ன்னு வண்டி ஓட்டிட்டாரு. ஜோன்னு மழை பெய்யுது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆட்ரஸர் மெட்டீரியல் வந்து ஜிப்போ முன்னா முள்ளியார் கூட நான் பார்க்கல. அந்த அளவு மெதப்பல வந்தேன். ஸோ அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வண்டியில் பெட்ரோல் காலி ஆகிடும். அப்படி ஒரு பதட்டத்தில் ஸ்பீடாக வந்துக்கிட்டே இருந்தால் அந்த டைம் பார்த்தீங்கன்னா கிண்டி பிரிட்ஜ் இருக்குல்ல, கிண்டி தாண்டினதுக்கு அடுத்து ஏதோ ஒரு பிரிட்ஜ் இருக்கு போல், எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இந்த ஏர்போர்ட்லாம் தாண்டதுக்கு அடுத்து கிண்டி டு இந்த காசி தட்டை இதுக்கு நடுவில் இருக்கிற ஏதோ ஒரு பிரிட்ஜு தான். அந்த இடத்துல நான் வந்துட்டு இருக்க போது மழை பெய்யுது ஜோன்னு. சடன்லி எல்லோரும் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிரிட்ஜுக்கு கீழே நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னடா அவங்க நில்றாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். மலைக்கு ஒதுங்கி இருக்கிறாங்கன்னு நினச்சி நான் வண்டி போய் இறக்குறேன். என் வண்டி பாதி முழுகிடுச்சு. அதை தான் நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்களே. வேணும்னா அவங்களுக்கு அந்த இடத்தை காட்டுவோம் பாருங்கள், இங்கே தெரியும். ஸோ இது தான் கைஸ். முழுகுனை விட்டு 7 மணி ஆகிடுச்சு. 6 மணிக்கு கிளம்புனா 7 மணி ஸ்பாட் அங்கே மழை பெய்யுது ஜோன்ட்டு. ஸோ முழுகிறது இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் ஹெல்ப் பண்ணால் வரலாம் அந்த ஸ்பாட்டில். அந்த இடத்துல பின்னாடி பஸ் வருது. அப்படி வண்டி தள்ளிக்கிட்டே தள்ளிட்டு பிரிட்ஜுக்கு ஓரத்தில் நிறுத்தினதுக்கு அடுத்து வண்டி மிதிக்கிறேன். வண்டி எடுக்கவே இல்லை. ஸோ அதில் இப்போ இந்த பிரிட்ஜில் இருந்து என் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்ரு. வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து தள்ளிக்கிட்டே வரேன். 15 கிலோமீட்டரில் ஒரு 3 கிலோமீட்டர் வந்து என் வண்டிக்கு டோ பண்ண ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் எப்படி தான் ஹெல்ப் பண்ணுறாரு, அவர் யாருன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. அவர் நான் ஹெல்ப்னு கூட கூப்பிடல. சடன்லி தம்பி என்ன பைஷன்னு கேட்டேன். இந்த மாதிரி வண்டி மலையில் நின்றுச்சு, மலையில் இப்படி தான் நில்லும். இந்த டைம் நீ என்ன தான் உதச்சாலும் வண்டி இன்ஜின் கிக்கர் பண்ணி என்ன பண்ண ஸ்டார்ட் ஆகாது. நீ இப்போ எங்கே போகணுன்னு கேட்டால் நான் சாலிகிராமம் போகணுன்னு சொன்னேன். 15 கிலோமீட்ரு 15 கிலோமீட்டர் போகணுமா. சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அவர் வண்டியை டோ பண்ணி எனக்கு தள்ளிட்டு போனார்ப்பா. அப்போ என் மைண்டில் என்ன தப்பு தோணுச்சு, இது வரைக்கும் நான் சொல்லுவாங்க நம்ம நல்லது பண்ணோன்னா நல்லது நடக்குன்ட்டு.
அதே டைம் கெட்டது பண்ணனா கெட்டது நடக்கும். அது யாருக்கு நடக்குதோ இல்லையோ எனக்கு நடந்துடுச்சு. எனக்கு ஒரு அப்படி சடன்லி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுவரைக்கும் நான் செஞ்ச நல்ல விஷயம் எல்லாமே எனக்கு நல்லது தான் நடந்திருக்கு. ஏன்னா, என் கையில சல்லி பைசா இல்ல. மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இன்டர்நெட் காலி ஆயிடுச்சு. வண்டியில பெட்ரோல் இல்ல. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கிலோமீட்டர் கொண்டு வந்து தள்ளிட்டாரு. சரி அடுத்து ஒரு 5 கிலோமீட்டர் நான் தள்ளிக்கிட்டு போனேன். அது ஒரு சம்பவம் நடந்துச்சு. தள்ளிட்டு போனேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் என்கிட்ட தாண்டி வந்து கேட்குறாரு புல்லட் பைக்ல. அங்க ஒரு சம்பவம் என்ன தெரியுமா நடந்துச்சு? அவரு கால்ல செருப்பு இல்ல. அப்படி இருந்தும், சரி உங்க செருப்பு தாங்க நான் போட்டுட்டு உங்களுக்கு வண்டிய டோ பண்றேன்னு சொல்லிட்டு, அவரு ஒரு 2 கிலோமீட்டர் டோ பண்ணாரு. அதெல்லாம் நடந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஒரு மாதிரி சென்னை மக்கள் இந்த அளவுக்கா வேற லெவல்டா வினோத்து. இனிமே நல்லதையே நினை, நல்லதே பண்ணு அப்படின்னு என் மைண்ட் என்னென்னமோ தோண ஆரம்பிச்சுடுச்சு. தேங்க்ஸ் ப்ரோன்னு சொல்லிட்டு, அடுத்த ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கு தெரியுமா? வண்டிய மிதிக்கிறேன் கடவுள நெனச்சுட்டு, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கருந்து சர்ருன்னு வந்துட்டேன். என்ன 6 மணிக்கு கிளம்புனா நைட்டு 10 மணிக்கு வந்தேன். அதுதான் ஒரு பெரிய கூத்து. இந்த வீடியோலருந்து நான் என்ன தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன்னா, சென்னை மக்கள் உண்மையிலே வேற லெவல். அதாவது சென்னையில பார்த்தீங்கன்னா, மத்த ஊர் மாரி இல்லாம, சென்னை சிட்டில இந்தியாவுல இருக்கிற எல்லா மக்களும் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. மதுரை, திருச்சி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, டெல்லி, நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வந்து சென்னையில ஸ்டே பண்ணி ஒரு ஏர்னிங்ஸ்க்காக வாழப்போது, அவங்க தான் பட்ட கஷ்டத்த மத்தவங்க படக்கூடாதுன்ட்டு நல்லது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சென்னையில தான் பொறந்து வளர்ந்த சென்னை மக்கள்னு கிடையாது. சென்னையில வாழும்போது நம்மளோட வாழ்வாதாரத்த சார்ந்து இங்க வாழ்றாங்க தெரியுமா? அவங்களும் சென்னை மக்கள் தான். உண்மையிலேயே சென்னை மக்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும்ப்பா. ஏன்னா இந்த வீடியோஸ் நிச்சயம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்ப்பீங்களே. ஸோ இருந்தாலும் எனக்கு அந்த சொல்லணும்னு தோணுச்சு. அந்த டைம்ல மொபைல் சார்ஜர் காலியா இருந்துச்சா, அப்படி இருந்ததால சில வீடியோஸ் தான் மேக் பண்ணேன். இல்லன்னா அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களோட வீடியோஸ் மேக் பண்ணியிருப்பேன். பை த வே இந்த வீடியோல நான் கடைசியா தெரிஞ்சது, நல்லது பண்ணணும், நல்லது நினைக்கணும். நமக்கு கெடுதல் பண்றவங்களுக்கு ஆண்டவர் தண்டனை பண்ணுவாரு. அதெல்லாம் நல்லது நினைச்சு நல்லது பண்ணேன். கடைசியா எனக்கு அது கடவுள் மூலமா நான் ஒரு ஆபத்துன்னு ஒரு இடத்துல நில்லப்போது, கடவுளா பார்த்து ஹெல்ப் பண்ண அனுப்புறாருல்ல. அத நினைக்கும்போது சந்தோஷமா இருக்குது கைஸ். ஸோ என்னோட மத்த வீடியோஸுக்கு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க. நான் என்னோட இந்த மாரி சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிப்பேன். ஸோ அது உங்களுக்கு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேத்துக்கு காது கேட்குற மாரி இருக்கும். ஸோ தட் இஸ் அவங்க மனசை பொறுத்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணி என்ன காண்டாக்ட் பண்ணிச்சு. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வினர் ஜஸ்டிஸ். See you by next video. So bye. My name is. My name is. Vinar Justice.